ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் புளி சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோயிலில் கொடுக்குற பிரசாதத்துக்கு தனி ருசியாக இருக்கும். தொன்னையில் கொடுப்பாங்க, க்யூவில் நின்று வாங்கி சாப்பிடுவோம், காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். அது ஒரு ருசியாக இருக்கும். அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பொடி நுணுக்கி போட்டு செய்வாங்க. அந்த நுணுக்கி அந்த பொடி போடுறதால தான் அந்த கோயில் பிரசாதம் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு எனக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். என் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த புளி சாதத்துக்கே வந்து சாதம் வந்து பச்சரிசியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாதம் வந்து 1-2 ஒட்டாமல் இருக்கணும். அதை பொலன்னு இருந்தால் தான் அந்த புளி சாதம் நல்லாயிருக்கும். அது நான் இப்போ பாருங்கள், 3/4 பதம் வெந்திருக்கு அரிசி. இந்த பதத்துலேயே நம்ம சாதத்தை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் வெந்தாலுமே குழஞ்சி போயிடும் சாதம். அதுக்கு வந்து புளி காய்ச்சலுக்கு வந்து ஒரு உருண்டை புளி நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு புளி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம்னா அதை கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுருவோம். அது ஊறிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து சாதத்தை வடித்து அதை ஆற வச்சுருவோம். புளி சாதம் வந்து எப்போதும் சூட்டோடு கிண்டக்கூடாது, ஆற வைக்கணும். அப்போ தான் இன்னும் உதிரியாக வரும், எண்ணெய் அதிகமாக குடிக்காது, நல்லாவும் இருக்கும். அதனால் வந்து புளி சாதத்தை அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும். அது பாட்டில் இந்த சாதம் இப்போ ஆறிக்கிட்டு இருக்கும். இப்போ புளி காய்ச்சலுக்கு ரெடி பண்ணுவோம். நம்ம அடுப்பில் ஒரு வானலியை வச்சு அதில் வந்து இந்த புளி சாதமே வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெயிலே செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 குழிக்கரண்டி. அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, காஞ்ச நிலக்கடலையும் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில்லை. இந்த கடலை வேகட்டும், நல்லா முருவலாக வரணும். ஏன்னா இந்த வந்து புளிக்காய்ச்சலோடு சேர்க்காம தனியாக அதை வறுத்து போட்டிங்கன்னா சாதத்தில் மொறுன்னு இருக்கும், வாயில் படும். அதில் வந்து ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பும் போட்டு வறுத்து செய்யுங்க. நல்லா ரிச்சாக இருக்கும் புளி சாதம். நிலக்கடலை, கருவேப்பில்லை, முந்திரி பருப்பு 3ம் எண்ணெயில் வறுத்து, நெய்யில் வறுத்துறாதீங்க. புளி சாதத்துக்கு நெய் ஊற்றினா நல்லா இருக்காது. நல்லெண்ணெயில் தான் அது செய்யணும். நல்லெண்ணெயில் தான் முந்திரி பருப்பும் இப்போ வந்து வறுபடுது. நிலக்கடலை, கருவேப்பிலை, முந்திரி 3வையும் வறுத்துட்டு இப்போ அதை என்ன செய்யணும், நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். முந்திரி பருப்பு கொஞ்சம் நமத்து இருந்தாலுமே நல்லா இருக்காது. நல்லா பொன்னிறமாக வறுத்தோன்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆற வச்சுருந்த சாதத்தில் சேர்த்து ஒரு கிளறிப்போம். முன்னாடியே போட்டுவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது புளிக்காய்ச்சல் ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த சாதத்தில் வந்து இந்த முந்திரி பருப்பு நிலக்கடலையை போட்டு ஒரு கிளறி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ சாதம் வந்து ஆறி இருக்க நல்லா சுட நான் ஆற வச்சுருந்தேன். அகலமான பாத்திரமா சீக்கிரம் ஆறிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கிளறிக்கோங்க. இது சாதாரணமாக இது மாதிரி ஆறின பிறகு நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காது சாதம். நல்லா எண்ணெய் கக்கிடும் சாதத்துலேருந்து, நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால் இந்த சமயத்துலேயே முந்திரி பருப்பு கடலையோட நல்லெண்ணெயும் ஊற்றி கிளறி வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து புளிக்காய்ச்சலை வந்து இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு கெட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் போடாத இருந்தால் இறக்குறப்ப போடுங்க. நான் கெட்டி பெருங்காயம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். கடலப்பருப்பு, உளுந்து, கடுகு. பெருங்காயம் பொரிஞ்ச பிறகு இந்த 3ஐயும் போடுங்க. அதில் வந்து 4 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். பெருங்காயம், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பில்லை போட்டு நல்லா இந்த கடுகு வெடித்து மிளகா நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அது கொதி வரட்டு. இது சமயத்தில் இந்த சாதத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் இப்பயே போட்டுட்டு நல்லா மஞ்சத்தூள் அந்த பச்சை வாசனை போக அந்த புளி காய்ச்சலோடு சேர்ந்து நல்லா கொதித்து வந்துடும். இது கொதிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி இதில் நம்ம போடுற பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இதுதான் வந்து கோயிலில் செய்கிறவங்களாம் செய்வாங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூனு மல்லி, வெள்ளை எள்ளு, கடுகு 3 ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், உளுந்து, கடலப்பருப்பு இதையும் சேர்த்து எல்லாம் வரட்டு உருவலாக வறுக்கணும் இந்த பொடி வறுக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அடுத்து வரமிளகா, கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து செவந்து வெடித்து வர வரைக்கும், வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும். கடுகு, எள்ளெல்லாம் நல்லா வெடித்து வரும். அந்த அளவுக்கு வெடித்து வாசனை வரட்டும். அதெல்லாம் அந்த பக்கம் வந்து புளிக்காய்ச்சல் கொதிச்சிக்கிட்டு இருக்குது.
நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த வறுவல் வந்த உடனே இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணணும். இது மிக்ஸி சாரில் பொடி பண்ணியிருக்கேன். முதல்ல 3/4 பாதத்தில் வந்தோன்னா இதில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பொடி மீதி வச்சுருந்து இப்போ வறுவலுக்கு பொரியலுக்கெல்லாம் கூட போடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பொடி. இதில் வந்து இதை போட்டு இது கிண்டிட்டு மீதியில் இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து அந்த சாதத்தோடு சேர்த்து கிண்டிக்கோங்க. நல்லாயிருக்கும் அது வாசனையாக. தனியாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில். அதையும் போட்டு கிண்டிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ இந்த இதில் போட்ட பொடி வந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்லா கொதி வந்து எண்ணெய் கக்கி வர்ற வரைக்கும் நல்லா மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளிக்காய்ச்சல் வந்து மீதியை டப்பாவில் வச்சுருந்தா 15-20 நாள் வரைக்கும் அப்படியே வச்சுருந்து நம்ம அப்பப்போ சாதம் போட்டு கிண்டிக்கலாம். அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும். அது நல்லா கொதித்து இந்த எண்ணெய் கக்கி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பதம். இந்த பதம் வந்தோடனே இறக்கிக்கலாம். இப்போ அருமையான புளிக்காய்ச்சல், கோயிலில் செய்கிற புளி சாதம் மாதிரி புளிக்காய்ச்சல் செஞ்சுட்டோம். அந்த ஸ்பெஷல் பொடி தான் இந்த புளி சாதத்துக்கே வந்து இது ருசி கொடுக்கறது. இப்போ இதிலேருந்து இந்த புளிக்காய்ச்சலை எடுத்து சாதத்தில் போட்டு கிளறி எடுத்தோம்னா கோயில் புளியோதரை ரெடி. இப்போ இந்த புளிக்காய்ச்சலை போட்டு கிண்டி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு புளி சாதம்னு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தெல்லாம் சொன்ன அளவுகளில் செய்யுங்க. ரொம்ப நல்லா வரும் புளி சாதம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்லா கிளறி நல்லா எல்லா பக்கமும் இந்த புளி காய்ச்சல் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அருமையான புளி சாதம் இப்போ ரெடி ஆகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக கிண்டிட்டு அவ்வளோதான். நான் இதை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த புளி சாதத்துக்கு வறுத்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப தூரம் லாங் ட்ராவல்லாம் போகிறப்ப ட்ரெயின்லலாம் போகிறப்ப இது சாப்பாடாக கொண்டு போகலாம். ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டு சாப்பாடே சாப்பிடலாம். இவ்வளோ அழகாக பொலன்னு இருக்குது பாருங்கள். முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாம் போட்டு செஞ்ச கோயில் புளி சாதம். இதுதான் இவ்வளவு தான் இந்த புளி சாதத்தோட இது. இப்போ நீங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த புளி சாதத்தோட உருளைக்கிழங்கு, தேங்காய் துவையல், காராச்சேவு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இப்படி ருசி அற்புதமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.